சதீஷ் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷம். ஏண்டா என் கொஞ்சம் பார்க்கும்போது ஏன்டா அவனுக்கு அப்படி தோணுச்சு. பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டுக்கதைன்னா கதை திருட்டு இல்லை. இப்போ விஜய் சார் படத்தில் நடித்தா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணுவோன்னு கிடையாது இல்லையா. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாகவே பார்ப்பேன் இல்லையா. அதனால சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன். ஓமை கோஸ்ட் படத்துல தர்ஷா குப்தா நடிச்சாங்க. வித்தைக்காரன் படத்துல சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க. என்ன ஒரு குப்தா ஃபேமிலியா இருக்கு, எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன். என்னங்க குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன். அதனால இதெல்லாம் இல்லைங்க. எனக்கு எந்த யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாது. டைரக்டர் யார் சொல்றாங்களோ நாங்கள் போய் நிற்பேன், நடிப்பேன், அவ்வளோதான். அதனால என்னுடைய பங்கு இதில் எதுவுமே இல்லை. தானா நடந்தது தான். தேங்க்யூ. சரி, நீங்க வந்து ஒரு ஆங்கரோட வாழ்க்கையில் நீங்க இப்படி விளையாடலாமா? ஏன்னா நீங்களே வந்து எல்லாத்தையும் ஆங்கர் பண்றீங்களே. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் வந்து அதுவும் நல்ல சம்பளம் வேற வாங்குறதா சொன்னாங்க. ஆங்கர் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் பண்ணுவேன்னு சொல்றதா கேள்விப்பட்டேன். தானா தேடி வருது நானா தேடி போல. ஓ அதோட பிரசாத் லேபோட ஓனர்ன்றாங்க வேற ஒண்ணு. அதோட டிடி இவங்க தான் அந்த பிரசாத் லேபோட டிடி. ஓகே, நான் ஓனர்னு சொன்னது என்ன வேலை இருந்துச்சு தான். நான் பாட்டுக்கு போனல தேவையில்லாம என்ன கேட்டு. ஹிந்தி இல்லை கற்றுக்கணும் தான் ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க வீட்டில் பேசுகிறதுக்காவது கற்றுக்கணும். பட் இல்லை, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது தானேன்ட்டு. டேரக்ட் சார் இங்கே ஆக்சுவலாக வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதில் ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்டில் இருக்கக்கூடிய கிங்கு வச்சுருக்கீங்க. பட் செஸ் போர்டில் இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது. இதில் ஏன் வச்சுருக்கீங்க? குயினுக்கு தானே வேலை இருக்குது அதிகமாக அதில். இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் விட்டோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் இந்த கிங்கு தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறான். எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணியிருப்போம்னா, ஒரே ஒரு கிங் இருக்கும், எதிரில் 16 பேர் இருப்பாங்க, மற்ற காயின்ஸும் இருக்கும், சிப்பாய்களும் இருப்பாங்க. இவன் ஒரே ஒரு கிங் இருந்து 16 பேர் கூடயும் விளையாண்டானா இந்த ஒருத்தன் எப்படி ஜெயிக்க முடியுன்றதான் படத்துக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே கிங் வச்சிருக்கோன்னு. ஆனால் கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறதுன்னு ராஜா தானே. ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்றது தான். ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம். நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னார். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வாழ்த்துறவங்க அவங்க மனசில் பெருசாக நினச்சி வாழ்த்துறது தானே. அதாவது இப்போ எங்கள் அம்மா என்னை வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவாடான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா, ஏதோ ஓரளவுக்கு வருவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசில் வச்சு வாழ்த்தினார், அவ்வளோதான். அது அப்படியே கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். சரி, அப்போ விஜய் ரசிகர் நீங்கள் விஜய் கட்சியில் சேருவீங்களா? நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லலை. பட் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன். திருப்பி நீங்கள் அதையும் வந்து சேர்ந்து தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணே. இப்போது விஜய் சார் படத்தில் நடித்தா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணுவோன்னு கிடையாது இல்லையா. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாகவே பார்ப்பேன் இல்லையா. அதனால சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை, எனக்கு புரிஞ்சிச்சுண்ணே. அவர் நான் ஹிந்தியில் கேட்குறாரு, அதான் கேட்குறாரு தமிழில். இல்லை, நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன். இது நீங்கள் நல்ல கேள்வி, அது சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்காரு. முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்பொழுது மட்டுமே எப்போ கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவார். இன்றைக்கி மினிஸ்டராகி இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசி, அது என்ன ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலோ இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன். அந்த தன்மை அவரை நிச்சயமாக மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புகிறேன். எப்படி அவ்வளோதான். சார் மேஜிக் கற்றுக்கிட்டீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? ஏன்னா அதுக்காக நான் என்ன டான்ஸ் கூட தான் கற்றுக்கிட்டேன். அதனால திடீர்னு நீங்கள் போய் டான்ஸ் ஷோ பண்ணுவீங்களா, ஃபைட்டு அப்போ போய் யாராவது பிடிச்சி அடிப்பீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைண்ணே. பார்த்தீங்களா கொஞ்சம் நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது. அப்போ மேஜிக் ஷோ பண்ணுற அளவுக்குலாம் இல்லைண்ணே. அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியல் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பார்க்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா டான்ஸ் செமையா பண்ணிருக்கீங்க. நன்றி. அது யாரு, உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரா? இல்லை, டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பாக நல்ல ஸ்டெப்ஸ் நிறையா போட்டு இதை நீங்கள் ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும்னு சொல்லி நம்மளை தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான். ஸோ நிச்சயமாக அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும். படத்துல டபுள் 2 ரோல் வரீங்க. ஆனால் டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு. இதில் யாரை வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க, நீங்களா டைரக்டரா?
வித்தைக்காரன் அவனாக தான் இருக்கணும். ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான இதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனாக இருக்கணும். அது எம்எல்ஏ இருக்கிற பழைய ஏதோ கோவம், அதனால தான் வந்து அந்த யாரோ நம்பர் கேட்டாங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு ஹீரோயினே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான். அவன் தான் வித்தைக்காரன். திருட்டு கதை இன்னும் ஒன்று உங்களுக்கு என்ன தோணும்? அது வேற. நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதை, திருட்டு கதைன்னா கதை திருட்டு இல்லை, கதையில் ஒரு திருட்டு வருது. அதுதான் அதை நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது. ஆமாம், திருடும் கதை, திருட்டு கதை அல்ல. அதான் என்ன ஏன்டா ஏன் கொஞ்சம் பார்க்கும்போது ஏன்டா அவனுக்கு அப்படி தோணுச்சுன்னு பாரு. நன்றி. இல்லைண்ணே, அதை நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, அப்போ நான் சொன்ன ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஒரு த்ரில் படம் ஒன்று எடுக்கணும், ஒரு 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 சேசியாக ஒரு ரேசியாக ஒரு படம் ஒன்று எடுக்கணுன்ற போது சதீஷ் வச்சு ஆக்ஷன் ஒன்று எடுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய வில்லன் வச்சு ஒரு 4 சும்மா ஆட்கள் வர வச்சு இன்டர்வல் ஃபைட் ஒன்று வச்சு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமெண்ட்டாக தான் படம் பண்ணணும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக ஒரு ஒரு என்கேஜிங்காக தான் படம் போகணும், என்டர்டெய்னிங்காக தான் படம் போகணுன்ற போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடித்தாலுமே சரி, சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடித்தாலும் சரி, அது பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதைன்னு ஃபஸ்ட்டு பிடிச்சேன். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் எல்லாருக்கும், ரொம்ப தேங்க்ஸ். நன்றி அண்ணா. இதோ காட்டுறேன். ஆடியோவா வீடியோவா? வீடியோவா? சரி, அது பேசுறத மைக்ல வெச்சிருங்களா? சொல்கிறேன், நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ப்ரெஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்காது. பட் மேபி இதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதுக்கு தான். ஆமாம், முடிஞ்சாலும் நான் இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டாக போட்டுடுறேன். சதீஷ் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் ஹேவ் அ கிரேட் இயர். தேங்க்யூ. ஸோ நிச்சயமாக அந்த மனசு அது வந்து ஃபேன்ஸுக்கு பண்ணணுன்ற மனசு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வகையில் இப்போ எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். லவ் யூ ஆல். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஞாபக கிளை எங்கிலும் வந்து போகும் அழகிய முகம், கண் சிமிட்டாமல் நாம் பார்த்த சிம்டாங்காரன் பாட்டு, மகாராஷ்டிராவிலிருந்து கோடம்பாக்கம் வந்த மக்கன் பேடா இவ. அழைக்கிறோம் சிம்ரன் குப்தா அவர்களை. ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்பீக் ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஹிந்தியிலோ அல்லது இங்கிலீஷ்ல கேள்விகள் கேட்கும்படி பத்திரிகை எல்லார்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். Okay, first of all, I want to thank my producer Vijay sir. Thank you so much for everything. My director Venki sir, thank you so much. This Vittai Karan film, it means the world to me. Thank you so much, Satish. Thank you so much for your support throughout the film. Thank you so much for this lovely, huge opportunity to showcase my talent. I hope other producers and directors also accept me, since I'm an outsider and I have absolutely no godfather, help or support or connections in the film industry. But I can assure you one thing for sure, that I am an extremely talented girl, which will be seen in the film. So yeah, Vittai Karan is releasing on 23rd Feb, and I know for sure that it is going to be a huge hit. Thank you so much, and I couldn't have asked for a better debut film. Thank you. படத்தில் இரண்டாவது கதாநாயகியாக நடித்துள்ள தாரணி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். First, I would like to thank our director sir for giving me this opportunity. Producer sir, thank you so much. Abhi, the co-director who brought me into this project. And as a team, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. DOP, Satish sir and everyone else. Thank you so much for the opportunity, and congratulations and all the very best to the whole team. Thank you.